பருப்பு சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷான கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. 4 கத்திரிக்காய் எடுத்து அடுப்பில் வச்சு இந்த மாதிரி சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு நீங்கள் இந்த தோலை உளிச்சிங்கன்னா ஈஸியாக தோல் மட்டும் நல்லா தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஏன்னா அதுக்குள்ளே புழுவெல்லாம் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்க, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன், அந்த புளிக்கரைசலை சேர்த்து இது கூட 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து ஒரே ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி அரிசி பருப்பு சாதம் செய்வோம் இல்லையா, அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.